இந்த குரு பெயர்ச்சி இதுவரைக்கும் வரலாறு காண முடியாதபடி இந்த குரு பெயர்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பணம் கொட்டும், சொத்து வரும். எப்படி வரும்? உங்கள் கைக்கு சொத்து வந்து சேரும். பணம் பொருள் மட்டும் இல்லை, மனைவி வருவா. எப்படி வருவா? என்னை நம்பி வருவாள். குழந்தை குட்டி சந்தான பாக்கியம் கிட்டும், உறவுகள் மெச்சும் விய்யும், அதுக்கு மேலே புகழ் பாடும். ஜீவனம், ஐயோ அன்றாட வாழ்க்கையில் ஜீவனம் வாங்க சொல்ல போதும் நீ புலம்புவீங்க. அது புலம்பல் போகும். அவனே வாழ்க்கை பெரிய போஸ்ட் கொடுப்பான், வேட்டு கொடுப்பான். அதெல்லாம் கண்கூடாக நடக்க போகிற விஷயம். இதை பற்றி வீடியோவில் விளவாரியாக சொல்லியிருக்கேன். அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி மே மாதம் 2026 பெயருது. அதாவது இந்த வைகாசி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் 12ஆம் தேதி குரு அழகாக பெயர்றார் கடகத்துக்கு. கடகத்துக்கு பெயர்ந்த அந்த நேரத்தில் எல்லாம் ஆபரண யோகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சனீஸ்வரன் மீனத்தில் இருப்பார், செவ்வாய் மேஷத்தில் இருப்பார், சுக்கிரன் சூரியனும் ரிஷபத்தில் இருப்பார், புதனும் சூரியனும் சிவத்தில் இருப்பார், சுக்கிரன் மீனத்தில் இருப்பார். இதை சுக்கிரனும் புதனும் சத்தம் பண்ணாமல் ராசி பருந்து படிக்கிறாங்க. ஏன்னா சட்பல் வளைவில் இருக்குது. சந்திரன் வந்து உத்தரத்தில் இருந்தால் கூட கண்ணியில் இருந்தால் கூட சட்ப வளைவு தான். சுக்கிரன் இன்டைரக்டாக இந்த கேது கடகத்தில் இதில் சிம்மத்தில் உட்காந்த கேதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், கவனமாக இருங்க. அந்த செவ்வாய் சும்மா இல்லாத இந்த ராகு வேறு பார்க்குறாரா, முறைக்கிறார். உனக்கு தான் கண் இருக்குன்னு எனக்கும் கண் இருக்குன்றார் ராகு. ஆக இந்த ஒரு பெரிய ஒரு இதுனா புத்தியை பயன்படுத்தி தான் போனோம். இந்த குரு பேச்சில் எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாதுக்கள் எப்போதுமே கோட்டை விட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஆனால் அதிசாரத்தை போன பிறகு குரு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடுவார். ஏன்னா பாம்பு அந்த மாதத்துலாம் கிளம்பி மேலே போய்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காரு. அதில் பிரமாதமாக இருக்கும். சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு நன்னா வாழ முடியும். எல்லாம் நேரம் வந்து குடுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் விஷயம். புத்தி சாமர்த்தியம் இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். நாட்டில் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே விளையும், அவ்வளோதான். இது ஒவ்வொரு ராசியாக பார்ப்பேன். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குருவினுடைய பெயர்ச்சி பூர்வ புண்ணியாதிபதி குரு, அதே அட்டமாதிபதி அவர் குரு. இப்படி ஏன் இருக்குன்னு கேட்கப்படாது. பணக்காரனே ஆக மாட்டான். நாட்டை ஆள்றோம், நாட்டை ஆள்டே இருக்க முடியாது. கொஞ்சம் மெத்தனமாக போனான்னா 2 பேரும் 0. அது ஏழை ஆனாலும் ஆவான் தவிர இவன் வந்து ஐயே போடுவான். இதுதான் ட்ரிக். அதனால தான் அந்த வீடுகளில் அப்படி வச்சுருக்குது. காலபுருஷன் அமைப்பில் எப்படி தெரியாம பாருங்க. அது சிம்ம ராசிக்கு ஏன் அப்படி வச்சான்னு தான். அதே கடகத்துக்கு ஏன் 6ஆம் வீடு குரு பாக்கியம் வச்சுருக்கான். 6ஆம் வீடு குரு வச்சு கடகத்தில் அதை முதலீடு பண்ணி விருத்தி பண்ணி சந்திரன் மற்றவனை முட்டாளாக்கி கோடீஸ்வரன் ஆகிடுவான். அதான் பாக்கியம். இந்த சூரியனுக்கு ஏன் அப்படி பண்ணலை? பூர்வ புண்ணியாதி வச்சார். அதே அஷ்டமாதிபதியை குரு வச்சிட்டார். இவனுக்கு ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்களா? அதுதான் பெரிய டெக்னிக். ராஜதந்திரத்தில் ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா, எப்போதுமே அலர்ட்னஸ் இருந்து பண்ணலைன்னா தெருக்கு வந்துடுவாங்க. தெருக்கு கூட வரமாட்டான்ல, ஆளே இருக்காது, க்ளோஸ், பரம்பரையே காலியாகிடும். அதுதான் பணம் பொருள் அந்தஸ்து ஸ்டேட்டஸுக்கெல்லாம் எப்போதுமே நேர்மை தர்மம் இப்படி தான் முறைன்று கிடையாது. அது உலக பொருள் எல்லாமே அப்படி தான். அதனால் எதையும் தொடக்கூடாதுன்னு ஒரே விதி நிலையில் இருக்கார் சிவபெருமான். கிட்டே வரக்கூடாது. பொருள் அந்தஸ்து சந்தம் ஸ்டேட்டஸ் எக்கிட்ட எதுவும் வரக்கூடாது. அது ஆசா பாசம் கட்டி வச்சு நெருப்பு மாதிரி பற்றின்னு நான் நாசமாக்கிடும், கிட்ட வரக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி வாழ்க்கையில் வாழ முடியாது இல்லை.
அந்த இடத்துல சாமியார்கள் போய் அது மாதிரி இருக்கணும் பண்ணு, மற்றவங்களுக்கு அது எதுவும் கிடையாது வேணாம் சொல்லி உட்காந்துட்டு எல்லாமே அவனுக்கு ஆகிடுறதே. அப்போ ஒரு வேளை கஞ்சிக்கு இல்லாத இவ்வளோ வந்துடுதே, எல்லாம் வந்துடுது அவனுக்கு. அதுதான் ஆபத்தான விஷயம். சிவன் சொல்கிறது பிரகாரம் தன் தொடவே கூடாது, ஒரு இடத்துல உட்காரவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும். அதான் சித்தர்கள் அப்படி தான் இருந்தாங்க. சரி, நமக்கு இது வேண்டாம். ராஜ்யத்தை ஆளுற எப்போதுமே தர்பார் அது மாதிரி இருக்கணும். சிவத்தில் எப்போதும் அலர்ட்னஸ் இருக்கணும், பாரபட்சம் பார்க்கக்கூடாது, நம்பி ஏமாறக்கூடாது. அதனால் எப்போதும் நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கணும், நம்பிக்கை இல்லாத சந்தேகத்தோடு இருக்கணும். அப்பப்போ செயல்பாடு கரெக்டாக கவனிக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் டஃப். இது சான்ஸு கொஞ்சம் கொடுத்தா கூட நாடு கவுந்துடும். அதுதான் அந்த மாதிரி அமைப்பில் தான் சிம்ம ராசிக்கு இந்த தாட்டி கொடுத்துருக்கும் போது குரு 12ஆம் வீட்டில் உட்கார்றதுனால அயனசயன போகம் நன்னா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படியே என்ன அர்த்தம்? இந்த ராஜாக்கள் நாட்டை ஆள்றவங்களோ அவங்களுடைய சம்மந்தப்பட்ட குடிமக்களுக்கு அயனசயன போகங்களை குரு கொடுக்குறார். பூர்வ புண்ணியங்கள் போயிடுறது. ஏன்னா 8ஆம் வீட்டில் இருந்தான்னா நாசமாயிடும் சிம்மத்துக்கு. அதே 12ஆம் வீட்டில் உட்காரும்போது 6ஆம் வீட்டு அந்த 8ஆம் வீட்டு வந்து 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு சப்தமாதிபதி சொல்லக்கூடிய கும்பத்தின் சம்பந்தம் 6ஆம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய மகர சனீஸ்வரர் 8ஆம் வீட்டில் உட்கார்றதுனால 6, 8 உட்கார்ந்துட்டு 2 தோஷத்தையும் போகிறார். அது பார்க்கும்போது தோஷம் போயிடுறது. 6ஆம் வீட்டு அதிபரே தான் 7ஆம் வீட்டு அதிபர். 8ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் மூலம் 12ஆம் வீட்டில் உட்கார்ந்த அந்த சம்மந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி தோஷத்தை போய்க்கிடுறார். ஆனால் இங்கே குரு அயனசயன போகத்தை வித்து செய்கிறதுனால இவர்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பான தூக்கம், உழைப்பு, ஏற்ற பணிகள், நிரந்தர பணி, சம்பாதிப்பு, ஜீவனம் எல்லாமே, தொழில் எந்தவித பாதிப்பிலிருந்து பாதிக்கப்படாமல் மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பக்காவாக வைக்கிறது. எப்போதுமே ஆர்டர் கிடைக்கும், எப்போதுமே டிமாண்டு ஸ்டாக் எப்போதும் கையில் இருக்கும். அதே இப்படியெல்லாம் விருத்தி பண்ணணும், தொழில் பண்ணுறது, அதுக்கு எந்த பாதிப்பும் வராதபடி பண்ணுறது. அரசுகள் ஒத்துழைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. டீம் ஒர்க் பண்ணணும். அசமயத்தில் அத்தனை பேரும் நல்லா உழைக்கணும். கம்பெனிக்காகவோ அந்த அரசாங்கத்துக்காகவோ மக்களுக்காகவோ அந்த வியாபாரத்துக்காகவோ ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். கல்மஷத்தோடு ஒர்க் பண்ணி தனக்கு அடி கைட்டு இப்படி இந்த எடாவடா பண்ணி டைவர்ட் பண்ணக்கூடாது. பிஸ்னஸை பாழாக்கி சூதுவாதி இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கட்டுப்பட்டு ஒரு கட்டுப்பாடு இயங்கக்கூடியது. பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகள்லாம் ஒழுங்காக இருப்பாங்க. ஏமாற்று பேர்கள்லாம் விலையை போயிடுவாங்க. ஆதாயத்தை அடுக்காகவே வந்து செய்யக்கூடியவங்க மோசம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தனியாக இந்த விஷயங்கள்லாம் பிஸ்னஸ் மேனுக்கு தெரியும். அகலக்கால் விரிக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறத டெவலப் பண்ணி புதுசாக நிறைய சிஸ்டர்ஸ்கன்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். ஒரே இண்டஸ்ட்ரியை பெருசாக பண்ணுறது இல்லை, அதில் சபார்டினேட் சப்சிடரி இண்டஸ்ட்ரி நிறைய எக்ஸ்பேக்ட் பண்ணி நம்ம நாட்டில் அப்படி தான் பண்ண முடியும். அதெல்லாம் முடியாது. இப்படி தான் பண்ணோன்னா போய்க்கோங்க. இப்படி தான் சப்சிடரி இண்டஸ்ட்ரி பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கணக்கு நிறைவேல் பண்ணி மேலும் மேலும் சம்பாதிக்கலாம். இங்கே ஒருத்தரம் ட்ரில்லியன் பில்லியன்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பாரத பூமியில் எந்த காலத்திலும் பண்ண முடியாது. அதுதான் முன்னாடியே சொன்னேன். இந்த குரு எல்லாத்துக்கும் பணத்துக்கு பொறுப்பு எல்லாம் அவர் தான். ஆனால் அந்த பணத்துக்கு உண்டான வழி முத்தாடுகள் பிஸ்னஸ் பண்ணி 4 மடங்கு ஆக்குறது புதன் பொறுப்பு. இது கான்ட்ரவரியாக இருக்கும். அதனால் பிஸ்னஸ் மேன் கேன் டூ எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். சப்சிடரிஸ் இண்டஸ்ட்ரி எது வேணால் செய்யலாம், என்ன பண்ணலாம். இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் அது ஒரே ஸ்தாபனமாக இருந்து கோடி ஆக்க முடியாது. சப்சிடரி கம்பெனி நிறைய யூஸ் பண்ணி அது மூலம் நிறைய பரவலாக்கி அது மூலம்தான் பிஸ்னஸ் மேன் இங்கே பண்ண முடியும். ஒரே பண்ணியிருந்தீங்கன்னா மொத்தமாக கைவிட்டு போயிடும். அயனசயன போகாதிபதி சந்திரன் உண்மையிலேயே அதில் ஏதாவது விஷயம் பண்ணிடுவான். அதுக்கேற்ற மாதிரி தான்
பூர்வ புண்ணியாதிபதியே 8ஆம் இடத்துல இருக்கார். அது மாதிரி எந்த விதமான பாதிப்புக்கும் வராதபடி தான் இந்த ஆட்டு குரு அந்த 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். சிம்மத்தினுடைய அவருடைய பார்வையினால் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அவர் தோஷம் போயிடுறது. அதுக்காக அந்த வீடு சனீஸ்வரர் இருக்கணும் அவசியம் இல்லை. சனீஸ்வரர் எங்கே இருக்காரோ அங்கே சனி பார்க்கக்கூடிய பாக்கியம் குரு கிடைக்கிறதே சந்தோஷம். தோஷம் போயிடுறது. சிம்மத்தினுடைய 8ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கனால சனீஸ்வரன் தோஷம் போயிடுறது. அதே சனீஸ்வரர் 6ஆம் வீட்டு அதிபராக இருக்கனால 6, 8 தோஷம் போயிடுதுன்னா விருத்தி வந்துடும். தீர்ந்து போச்சு. விருத்தி வதில் அயன சயனத்தில் உட்கார்றதுனால அயனம் சயனம் போகம் 3மே இம்ப்ரூவ் ஆகிடுறது. பாதிப்பிலேருந்து வெளியில் வந்துடுது. அதனால் சிம்மத்துடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கடத்தலமாக இருக்க சனீஸ்வரரே காரணமாக இருந்து சனீஸ்வரரே தன்னையே செயல்படுத்தி குருக்கு தொடர்பு ஏற்படுத்த வச்சு தொடர்ந்து குரு 6 மாதம் வரைக்கும் இருப்பார். அப்புறம் போய் கூட செவ்வாய் மூலம் சனீஸ்வரன் பார்க்கக்கூடிய பாக்கியது கிடைக்கிறது. இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் மார்கழி மாதத்தை பார்த்தீங்கன்னா இதோட வேடிக்கை. மார்கழி மாதத்தில் குருவும் சூரியனும் பண்ணிக்கிறது. சூரியன் யார் இவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு சூரியன் தான் தலைவரே, ராஜாவே. அந்த குருவோட ஷேர் பண்ணிக்கிறது ஆசி பரிவர்த்தனை. கூடயே புதன் இருப்பார், பின்னாடி சுக்கிரன் இருப்பார், இவன் இருப்பார். ஏதோ இந்த மாதிரி போப்போ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் பெரும்பு எழுச்சியூர் செய்யும். தோஸ் ஆர் பார்ன் வித் அட்டு இந்த சிம்ம ராசியில் பிறந்தையா மகம் பூரம் உத்திரம் 3மே டாப் லெவலில் வந்துடுவாங்க. கேது நட்சத்திரம் இருந்தால் கூட கேதுவாக இருக்காருன்னு நினைக்காதீங்க. மகத்தில் கேது எங்கே இருக்கிறாரு? கடகத்துக்கு பேர்ந்துடுவார். கத்தரை வீட்டில் அங்கே செவ்வாய் இருக்கார். அப்புறம்தான் ஒரு கேப் விட்டுக்கு இங்கே வருவார். 1 மாதம் குரு அதிசாட்டில் சிம்மத்துக்கு வந்தோன்னா வருவார். ஐப்பசி மாதத்துக்கு கார்த்திகை மாதத்தில் வருவார். செவ்வாய் குரு டைம் இருக்கு. புரிஞ்சுங்களா? நிற்கிற நட்சத்திரம் மூலம். அந்த குரு நிற்கிற நட்சத்திரம் மூலம் பாருங்கள் கேது. அதனால் இதில் பாம்பு விஷயம் பண்ணுறது அப்போ கூட பார்த்தார் மெதுவாக தள்ளி விட்டுறது. துட்டு கண்ணமனம் கொட்டும். குரு கேது தொடர்படுத்துறதுனால பணம் கொட்டும். குரு செவ்வாயும் கேது தொடர்புனாலே செவ்வாய்க்கு மூளையே கிடையாது, புத்தி கிடையாது. ஆனால் அந்த புத்தி விசாலமாக குரு எப்படியோ அதே பிரகாரம் போயிடுவார். அவ்வளோதான் நமக்கு வேண்டியது. அவ்வளோதான் பிரமாதமாக இருக்கும். அதனால் நினைக்கிற மாதிரி இல்லை. என்னமோ ப்ரோக்ராம் இந்த பாம்பு எந்த நியூஸஸ் பண்ணாலுமே அதுக்கு ஏற்றாறு பண்ணிட்டுருக்காரு. அதை தன்னை பயன்படுத்திக்கிறார். ஏன்னா அந்த ஐப்பசி மாதத்தில் அதுக்கு வரும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு அதிசாட்டில் போன கீழ் இறங்கின உடனே 31/10 போகும்போது அந்த பின்னாடி அடுத்த மாதம் நவம்பர் இதில் வரும்போது செவ்வாய் பேர்ந்துடுறாருல. அப்படி 2 பேருமே சிம்மத்திலேருந்து பார்க்கும்போது 8ஆம் பாறையை பார்க்குறாரு. நெகட்டிவாக தொடர்பு கொள்கிறார். மறைமுகமாக தொடர்பு கொண்டு எப்பொழுதுமே டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு வெளிப்படையாக சொல்கிறது நம்ம நாடு. சத்தம் போடாமல் செயல்பட்டு காரியத்தை முடித்தா தான் விருத்திக்கு வரும். அந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த சிம்மத்துக்கு வச்சுருக்காரு. ஸோ அதனால் எத்தனையோ விஷயங்களில் பார்க்கும்போது புத்திசாலித்தனம் எல்லா வியாபாரிகளுக்கும் வரும், சிம்மராசினர்களுக்கு வரும். எடுத்தோம் கோவப்பட்ட வச்சு விட்டோம் மூஞ்சி தூக்கி தான் வாய மூடி போடுறது, இல்லை இது தூக்கி போட்டு அலட்சி தூக்கி போடுறது. அந்த ஆஃபீஸ் இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடில் அமையும். அந்த மாதிரி ப்ரோவோக்கிங் இன்சிடெண்ட் நடக்காதபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுறதுக்கு உண்டான காலகட்டத்தை உண்டாக்கிட்டார். அதனால் சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பழையபடி ஸ்டேட்டஸுக்கு வந்துடுவாங்க, பழையபடி அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க, செயல்பாட்டுக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் விஷயத்தில் கண்கூட நடக்கக்கூடாது. குறிப்பாக இவங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தும் அந்த பிறகு அது வரைக்கும் சூப்பராக போயிட்டுருப்பாங்க. மார்கழி மாதத்தில் எவ்வளோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. மழை பண்ணுவாங்க. வியாபாரம் பண்ணால் பணம் வரணும், வியாபாரம் வரணும், பிஸ்னஸ் வரணும், பணம் வரணும். அப்படியே மூட்டை கட்டி பார்த்து உட்காந்துக்கிறது இல்லை. சொல்கிறது செய்யறது பிற அமைப்பு. இந்த அமைப்பில் கரெக்டாக பிளான் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பக்காவாக இருந்து கை கொடுத்து உங்களை லிஃப்ட் பண்ணி பெரிய உலக அளவில் பணக்காரனாக செல்வந்தனாக இண்டஸ்ட்ரியலிஸ் ஆக்கிடும். ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை, ஸோ மெனி இண்டஸ்ட்ரீஸ். நான் சொன்னேன் பையோ சிஸ்டர் கன்சர்ன் எத்தனையோ உண்டாக்கும். அது சொன்னால் சப்சிடரிஸ் கம்பெனிஸ் அது மாதிரி அனுப்பிச்சு வேர்ல்டு லெவலில்
பெரிய லெவல் ஆகக்கூடிய அளவுக்கு அவன் இருக்கும். அங்கே இருக்கவன் இங்கே வந்து வேலை செய்வான். அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆகிடுவீங்க. இந்த பிறகு குடும்பத்தில் சோபிக்கும், கவலைப்பட தேவையில்லை. பலபடி இந்த எஸ்டேட்டு அது இது வாகனம் பந்தம் எல்லாம் பக்காவாக இருக்கும். இழுபடி ஆட்கள் அத்தனையும் பழையபடியே சாம்ராஜ்யமாக இருப்பீங்க. அதனால் இந்த குரு பேச்சினாலே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய பெரிய அந்தஸ்து வாழ்க்கையில் உயர்த்து உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.